ஹலோ. என்ன சம்பந்தியமா, ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போது என்ன நம்புறீங்களா? சம்பந்தியமா, ஒரு முக்கியமான விஷயம். இதுங்க சின்னஞ்சிறுசுங்க, அதனால காதல் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன புரியலையா? இது காதல் மட்டும் இல்ல சம்பந்தியமா, இதுக்கு பின்னால ஒரு சதியே நடந்துகிட்டு இருக்கு. உங்களை உங்க தம்பி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான சதி. ஏன் லக்ஷ்மண் எங்களை பிரிக்கணும்? அப்படி கேளுங்க. நீங்க அப்படி கேள்வி கேட்டா தானே நான் பதிலாம் சொல்ல முடியும். சொல்றேன் கேளுங்க. முதல் பாயிண்ட், கடல்ல போய் முழுக போன ஆர்கேய விதி காப்பாத்தல, காப்பாத்தினது இந்த தடிப்பைய லக்ஷ்மணன். ரெண்டாவது பாயிண்ட், மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கையில தனக்கு ஹோப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானே ஆர்கே, அவன் மனசுக்கு உற்சாகம் வரணும், மறுபடியும் நம்பிக்கை வரணும்னு அவனை அந்த ஆசிரமத்துக்கு கூட்டு போய் சேர்த்ததும் இதே லட்சுமணன் தான். பாயிண்ட் நம்பர் 3, ஆசிரமத்துல இருந்த ஆர்கே வீட்டுக்கு கூட்டு வர போன சாந்தி கிட்ட வரமாட்டேன்னு சொன்ன பிறகும் அவனை கன்வின்ஸ் பண்ணி, இல்ல மறுபடியும் நீ உன் குடும்பத்தோட போய் சேரணும்னு சொன்னதும் இதே லட்சுமணன். பாயிண்ட் நம்பர் 4, இதுதான் எல்லாத்தோடையும் முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. உங்க அப்பா கூட அவனுக்கு பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னு சொன்னானே லட்சுமணன், ஆர்கே கூட அவன் பார்ட்னரா இருந்ததை பத்தி ஏதாவது சொன்னானா? இல்ல. அங்கதான் நீங்க லட்சுமணனை புரிஞ்சுக்கணும். அவன் மனசுல ஒண்ணும் இல்லைன்னா அவன் எதுக்கு இவ்வளவு பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்? கரெக்ட். சம்பந்திமா, இன்னொரு முக்கியமான விஷயம். இது லட்சுமணனுடைய தனிப்பட்ட முயற்சி இல்ல, ஒரு கூட்டு சதி. உங்க பரம எதிரி சாந்தியோட நடத்துற கூட்டு சதி. இதுல ஒன்னும் தெரியாம அப்பாவியா மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க தம்பி. இது பாருங்க சம்பந்திமா, இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நான் உங்களை ஹோட்டலுக்கு போய் பாருங்கன்னு சொன்னேன். பார்த்திருப்பீங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உங்க தம்பி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வச்சிடுறேன். என் பையன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனப்போ எப்படியாவது அவனுக்கு சமாதானம் சொல்லி என் கூட அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னேன். அனுப்பிச்சியா? இல்லையே. இப்ப இந்த ஸ்ரீனிவாசன் யாருன்னு காட்டுறேன். அப்பா, ஷாம் ரொம்ப பாவம்பா. ஏன் அப்படி சொல்ற? நம்ம உருவம் வேணும், அவங்க அக்காவே மதிக்கணும்னு அவர் படுற போராட்டம் நேத்து ரெஸ்டாரண்ட்ல பேசும்போதே தெரிஞ்சது. அவங்க அக்கா பேசினதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. என்ன பண்றது, அந்த அபிராமிக்கு இப்படி ஒரு தம்பி. சரி வா போலாம். வணக்கம். 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 எங்கேயோ வெளியில கிளம்புறீங்க போல இருக்கு. வாங்க வாங்க உள்ள வாங்க. இவன் என் தம்பி. பாலகிருஷ்ணன். ஆமா. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. 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 ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அக்கா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க படுற வேதனைக்கு அளவே இல்லை. அவங்க பேசுற பாஷையே அழுகியா போச்சு. கோர்ட்டு விசாரணை, பேங்க் ஆக்ஷன், எங்க மாமாவை சுத்தி எக்கச்சக்கமான பிரச்சனை. ஆனா அவரு எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கார். எங்களால் அப்படி இருக்க முடியல சார். விசாரணை தேதி நெருங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு.
கம்பீரமா வாழ்ந்த மனுஷன். அவர் யார் முன்னாடியும் கை கட்டாம இருக்கணும். அந்த புண்ணியவானுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற அக்கறையில் நாங்க என்ன உதவி பண்ணாலும் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார். இந்த நிலைமையில நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. அவரை பார்த்து நீங்க தான் பேசணும். கோர்ட்ல விசாரணை தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. இத பாருங்கம்மா, ஆர்கே சாதாரண மனுஷன் இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் போராடிக்கிட்டு இருக்காரு, போராடட்டுமே. இது அவரோட தன்மான பிரச்சனை. நானும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆர்கே மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நான் விட மாட்டேன். விட்டா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. என்ன மனுஷனாக்குனவரு ஆர்கே. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு காரணம் ஆர்கே சார் தான். அப்படிப்பட்டவரை நான் கைவிட்டுருவேனா? நீங்க கவலையப்படாதீங்க. அவருக்கு உதவுறதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். உங்களுக்கு எங்க மாமாவை பத்தி நல்லா தெரியும். அவர் உதவின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டார். அவர் கேட்டாலும் கேட்கலனாலும் ஆர்கேவை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். நாங்க கிளம்புறோம். ஏன் அதுக்குள்ளேயே கிளம்புறீங்க? இருந்து ஏதாவது சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க வக்கீல பார்த்துட்டு போனோம். ஆ சரி, வரேன் சார். ஆ வரேம்மா. வாங்க. அக்கா, எங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? இந்த இடத்த நீ ஏற்கனவே பார்த்துட்ட, ஆனா ரம்யா பார்க்கலையே. நான் எதுக்கு இதை பார்க்கணும்? இத பார்த்துட்டு தானே ஷாம் அக்கா மேல கோவப்படுறான், நம்ப மாட்டேன்றான். சுருக்கமா சொல்லணும்னா அக்காவை சந்தேகப்படுறான். அப்படின்னா இந்த இடம் அந்த பள்ளிக்கூடத்தோட நினைவு சின்னம் இல்லைங்கிறியா? நான் இல்லைன்னு சொல்லியே. நம்ம அப்பா கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின ஸ்கூல் தான் அது. அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்து இறந்து போன குழந்தைங்களோட நினைவு சின்னம் தான். நான் அதெல்லாம் மறுக்கல. ஆனா அந்த லக்ஷ்மண் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம உன்னை இந்த இடத்த கூட்டிட்டு வந்துட்டு அப்பா பத்தி இல்லாதது பொல்லாததுமா சொல்லி உன் மனசை கலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குமே அப்பா மேல சந்தேகம். அந்த சந்தேகத்தை போக்கதான் நான் இதே இடத்துக்கு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னதான் சொன்னாலும் அப்பாவோட அலட்சியத்தினால தானே இந்த ஸ்கூல் இடிஞ்சது. யாரோ ஒரு 3வது மனுஷன் பேச்ச கேட்டுட்டு உங்க அண்ணன் தான் நம்ம அப்பாவை தப்பா நினைக்கிறான்னா நீயும் ரம்யா? நம்ம அப்பாவை உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? சரி, நீங்க 2 பேரும் படிச்சவங்க தானே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தாஜ்மஹாலை யாரு கட்டினாங்க? நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யார கேட்டாலும் தாஜ்மஹாலை ஷாஜஹான் தான் கட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவரே கல்லு மண்ணெல்லாம் எடுத்து கட்டினாரா? இல்லல்ல, ஆளுங்களை வச்சுதானே கட்டினாரு. ஆமா, அந்த ஸ்கூல்ல நம்ம அப்பா தான் கட்டினாரு. ஆனா எப்படி? ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வேலையை கொடுத்து வேலையை வாங்கியிருக்காரு. அந்த கான்ட்ராக்டர் பண்ண தில்லுமுழுக்கு நம்ம அப்பா எப்படி பொறுப்பு சொல்லுங்க? கட்டிடத்தை கட்டின மேஸ்திரி, சூப்பர்வைசர் இவங்க நல்ல சிமெண்ட் கலந்தாங்களா, நல்ல கம்பியை யூஸ் பண்ணாங்களா? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கட்டிடம் உடைஞ்சது எல்லாரும் பேசுவீங்களே, அதனால யாருக்கு நஷ்டம்? எல்லாம் நம்ம அப்பாவுக்கு தான். நம்ம அப்பா கவனக்குறைவா இருந்தாரே தவிர அலட்சியமா இல்ல. சரிக்கா, நான் உன் பேச்சுக்கே வரேன். அதாவது அப்பாவோட நிர்வாகத்து மேலதான் தப்பு, அப்பா மேல தப்பு இல்ல. அப்படி பார்த்தா ஆர்கே மாமாவோட நிர்வாகத்தை நீ தான் நடத்திட்டு இருக்க, அவரோட சொத்துக்களையும் நீ தான் அனுபவிச்சிட்டு இருக்க. ஆனா கடனை மட்டும் ஆர்கே மாமா கட்டணும். இது என்ன நியாயம்? பேசுவேன். ஏன் பேச மாட்டேன்? உனக்கு தான் புது உறவு வந்துருச்சுல. அக்கா, அப்பா சொன்னாருன்னு அடிக்கடி சொல்றியே ஒழிய அவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? பெத்த அப்பா பத்தி மத்தவங்க குறை சொன்னா உடனே நம்ம நம்பிடுறதா? கூட பிறந்த அக்காவிய நம்பிக்கை இல்லைன்னா உங்ககிட்ட நான் பேசிய பிரயோஜனம் இல்ல.
இப்ப இங்க நின்னுட்டு இருக்கிற அபிராமி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க 2 பேரையும் வழக்கு கஷ்டப்பட்ட அந்த அபிராமிய உங்களுக்கு தெரியாது. உங்க மனசு கலைக்கதான் அந்த கூட்டம் வேலை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் உங்களுக்கு புரியாதே. வீணா போயிடாதீங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இல்ல. அது என் வேலையும் இல்ல. ஆனா ஒண்ணு நான் அடிச்சு சொல்லுவேன். நான் நிச்சயமா சொல்லுவேன். நம்ம அப்பா ரொம்ப நல்லவரு. அது போக போக உங்களுக்கு தெரியும். எப்பவுமே புது உறவு இனிக்கும். பழைய உறவு கசக்கும்ல. பாத்தியா, நம்ம கேட்ட ஏதோ ஒரு கேள்விக்காக பதில் சொன்னாங்களா? போ ஷியாமண்ணா, அக்கா ரொம்ப பாவம். நம்மளால பரிதாபம் தான் பட முடியும். மற்றபடி அவங்களே தான் அவங்கள மாத்திக்கணும். ஏய், என்ன பாக்குற? அக்கா வீட்டுலாம் நான் பிரிஞ்சு போக மாட்டேன். இதுங்க சின்ன சிறுசுங்க, அதனால காதல் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால ஒரு சதியே நடந்துகிட்டு இருக்கு. உங்களை உங்க தம்பி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான சதி. இவர் எப்படி இங்க வர்றாரு? டேய் குருப்பாண்டியா, வாடகைங்க வரண்ணே. மாரிமண்ட தட்டை கூட. சரிங்கண்ணே. நீயும் பச்சை பண்ணி இங்கேயே இருங்க. சரிங்க. நானும் மாரிமண்ட மாத்திரம் போய். சரி சரிங்க. நமஸ்காரங்க மேமோ. கொன்றா மாதிரி பசித்த. நீ என்ன இந்த பக்கம்? உன்னதான் இங்க வர வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஏனுங்க நல்ல விஷயம் பேசுனா நேர்ல வந்தானுங்க பேசணுங்க மேம. நல்ல விஷயமா? அப்படின்னு நல்ல விஷயம் பழத்தட்டோட வந்து பேசுறதுக்கு? ஏனுங்க மங்களகரமான விஷயமா வரும்போது பழத்தட்டோட தானுங்க வரணும். உனக்கு தான் புள்ளக்குட்டி எல்லாம் இல்லையே, இருந்தா பத்திரிக்கை கொடுத்துருக்கலாம். நல்லவங்களுக்கு எல்லாம் எங்கெங்க புள்ள குட்டி கிடக்குது இந்த கலிகாலத்துல. சரி சரி அதெல்லாம் விடுங்க. நான் வந்த விஷயமே வேறங்க. என்னன்னு சீக்கிரமா சொல்லிட்டு போ. இந்த வட்டி கொடுக்கறது, வசூல் பண்றது, ஆளை வச்சு மிரட்டுறது, கொடுத்த பணம் வசூல் ஆகலைன்னா கோர்ட்டுக்கு போறது, ஒரு கடனை கொடுத்து போட்டு 10 இடத்துல கையெழுத்து வாங்குறது, இதெல்லாம் நமக்கு சலிச்சு போச்சுங்க மேம். வேற என்ன பெட்டி கடை வைக்க போறியா? இல்லைங்க மேம், நானும் ஒரு தொழிலதிபர் ஆகலாமேன்னு பாக்குறேனுங்க. என்ன தொழில்? என்ன தொழில் என்ற பார்ட்னருக்கு தானுங்க தெரியுங்க மேம். யாரும் பார்ட்னர்? நீங்க தானுங்க மேம். உங்க கம்பெனில நானும் ஒரு டைரக்டர் ஆகணுங்க. என்ன விளையாடுறியா? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லைங்க மேம், சீரியஸா தானுங்க கேக்குறேன். ஏனுங்க நான் டைரக்டர் ஆக கூடாதுங்களா? என்ன மேம், நல்லது கெட்டதுல பூரா உங்க கூட இருக்கிறேன். இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டீங்களாக்க? இத பாரு, கம்பெனில டைரக்டர் ஆறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணனும், நிறைய பணம் தேவை, நிறைய விஷயங்க இருக்கு. நான் தான் உங்களுக்கு கொடுத்துட்டேனுங்களே. என்னது கொடுத்துட்டியா? எப்ப? என்னங்க மேம் இவ்வளவு நாம மரியாதையா இருக்கிறீங்க? எங்கிட்ட நீங்க பணம் வாங்கலீங்க? ஓ அத சொல்றியா? ஆமா 25 லட்சம் ரூபாய் வாங்கினேன், அதான் நான் திருப்பி கொடுத்துட்டேனே. வட்டி மாத்திரம் தானே கொடுத்துருக்கீங்க மேம். இனி முதல்ல அப்படியே இருக்குது இல்லைங்க. என்ன விளையாடுறியா? 25 லட்சம் ரூபாய்க்கு 25 லட்சம் ரூபாய் வட்டியா? ஐயோ அவ்வளவு அநியாயம் பிடிச்சோன்னு நானு. நீங்க என்கிட்ட வாங்கினதுங்க
1,25,00,000 அந்த பணம் அப்படியே தானுங்க இருக்குது. என்ன மிரட்டுறியா? நான் உன்கிட்ட வாங்கினது 25 லட்சம். போய் ஒழுங்கா கணக்க பாரு. பாத்தனுங்க மேம், நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிற பத்திரத்துல 1,25,00,000 இருக்குதுங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? என்ன பண்றதா? நான் போலீஸ்க்கு போட்டுமா? தாராளமா போங்க. நானும் போலீஸை பார்த்து வெகு நாள் ஆச்சு. அப்படியே அந்த கொலைகேசைய பாவம் அவங்க மறந்துருப்பாங்க, நான் படுத்திட்டு வந்துடணும். நீங்க வில்லிக்கு வில்லினா நான் வில்லனுக்கே வில்ல. உங்க கம்பெனியில நீங்க என்னை டைரக்டர் ஆக்கணும். என்ன கிரகத்தை எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதுக்கு ஒரு வாத்தியாரை வச்சு கத்துக்கிறேன். அப்படியே நான் கோட் சூட்டு மாட்டிக்கிறேன். என்னங்க நான் சொல்றது, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா நீங்க உங்க கம்பெனியில என்னை டைரக்டர் ஆக்கணும். உங்க அப்பா கூட அவனுக்கு பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னு சொன்னானே லக்ஷ்மணன், ஆர்கே கூட அவன் பார்ட்னரா இருந்ததை பத்தி ஏதாவது சொன்னானா? அந்த லக்ஷ்மணன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆர்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே செக்ல ஆர்கேக்கு பணத்தை கட்டிடுவான். நல்ல யோசனை பண்ணி பாருங்க மேமோ. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உன்னை என் கம்பெனில டைரக்டர் ஆக்குறேன். ரொம்ப சந்தோஷங்க மேம். இரு, அவசரப்படாத. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். புரியுதா? உனக்கு புரியுதா? அவ்வளவுதானுங்க மேம், அது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்குங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? ம், நர்ற மாதிரி இப்ப போலாம்.